வணக்கம். இதுதான் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் நாங்கள் விசிட் பண்ண லாஸ்ட் சிட்டி உதய்பூர். அதாவது சிட்டி ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்கிறா, ஒயிட் சிட்டின்னு சொல்கிறா. இதுதான் வந்து நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து தங்கின ஸ்டர்லிங் ரிசார்ட்ஸ். இங்கே நாங்கள் தங்கினோம். இந்த டோட்டல் ராஜஸ்தான்லேயே ரொம்ப அழகான சிட்டி வந்து உதய்பூர் தான் சொல்கிறா. என்னென்னா இது வந்து நாங்கள் ராஜஸ்தான் கேபிட்டல் சிட்டியா ஜெய்ப்பூர்லேருந்து 415 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த உதய்பூரில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு ஆரம்பித்த இடம் வந்து சிட்டி பேலஸ். இந்த பாருங்களேன், தான் போகிறோம். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். பார்க்க நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள், இந்த சிட்டி பேலஸ் எங்கே இருக்குன்னா லேக் பிச்சோலா எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியல, பிச்சோலா தான் நினைக்கிறேன். இந்த லேக் பிச்சோலாவோட அங்கே தான் வந்து இந்த சிட்டி பேலஸ் இருக்குது. அந்த பிச்சோலா லேக் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் நாங்கள் வந்து போட்டிங் கூட போனோம். அதெல்லாமும் நான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். இதுதான் வந்து அந்த பிச்சோலா லேக். காலம்பரை நாங்கள் ஒரு 7:30 8 எடுத்தோமா. அதனால் அந்த பனி இன்னும் போகல. அதை மூடிட்டு இருக்கிறது பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ போக நீங்கள் ஃபுல்லாக இந்த சிட்டியை பற்றி, இந்த சிட்டி பேலஸை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டே வாங்க. நானும் படித்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். இந்த சிட்டி பேலஸ் ஆஃப் உதய்பூர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமாக கட்டியிருந்தாலும். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு மேவார் டைனாஸ்டி இல்லையா. அந்த மேவார் டைனாஸ்டி ஆரம்பித்தது அவளோட செவரல் ரூலர்ஸ் எப்போனா 1553 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு 400 வருஷமாக வந்து கட்டி இதை வந்து முடிச்சிருக்கான். சொன்ன மாதிரி இது எங்கே இருக்குன்னா அந்த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் லேக் பிச்சோலா அங்கே தான் இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஓகே எல்லாம் ஓகே, இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறா பாருங்க. அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே அவள் என்ன ஸ்பேஸ் கேட்டாலும் கொடுக்கலாம் போடுது. இப்படி மெயின்டைன் பண்ணுறா. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. ஒவ்வொரு இனுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது வீடியோ ஏதாவது பண்ணி போட்டு ஐயா இங்கே அழுக்கு அங்கே அழுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் இதை மெயின்டைன் பண்ணுற கஷ்டம் இருக்கே பா, ஷார்ட் சாப்பிடுவேன். டிக்கெட் வாங்கிறதுக்கு உள்ளக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு யானையோட இது பாருங்களேன். பார்க்குறதுக்கு அது இந்த வீடியோ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பார்க்குறதுக்கு பீட்டாக பார்த்தோன்னா அந்த யானையோட இது சூப்பராக இருக்குது. இங்கே தான் முதல்ல டிக்கெட் வாங்கி இங்கேயே உங்களுக்கு வந்து அதாவது பாஷை புரியாத வாழ்க்கைலாம் வந்து கிவ் தட் ஆடியோ இது மாதிரி MP3 மாதிரி கொடுத்துருவா. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லொக்கேஷன் போட்டிருக்கோம். அங்கே நின்று நீங்கள் அந்த ஆடியோ ப்ளே பண்ணேன்னா அந்த இடத்தோட கைடு மாதிரி, லிட்ரலி இது ஒரு ஆடியோ கைடு. அந்த இடத்த வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த ராஜஸ்தான் டூர்லேயே நம்ம வந்து நிறைய பேலஸ் பார்த்தோம் இல்லையா. அந்த நிறைய பேலஸ்லேயே இந்த உதய்பூர் பேலஸ் தான் இருக்கிறதுலையே பெரிய பேலஸ்ன்னு சொல்கிறோம். ஆச்சரியமற்ற விஷயம் என்னென்னா, அந்த கலர்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு வரும். இன்னும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கே இந்த ஊஞ்சல், இந்த அது பக்கத்தில் இருக்கிறது அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்துலையும் இதே மாதிரி தானே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் வந்து எல்லாருமே அடிமை மாதிரி வச்சுருந்தாலும். பட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சீரியஸாக அகெயின் ஹேட்ஸ் ஆஃப். நேர்லேயும் பாருங்களேன், இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ நேர்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு கண்ணாடி மாளிகை இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த ராஜா காலத்து இவங்கெல்லாம் வாழறதுக்காகவே தான் புறப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ராஜாவாக புறப்படுத்தா வாழணும்னு ஒரு முடிவோ பண்ணிவிடுவாங்க. இந்த மேவார் கிங்டம் வந்து முதல்ல வந்து இந்த உதய்பூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து சர்வீஸ் ஆச்சான். அதுக்கப்புறமா நிறைய அட்டாக், நிறைய அவளுக்கு வந்து ஒரு கன்வீனியன்ஸ் இல்லாத போது 1537 மகாராணா உதய் சிங் 2 இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த லேக் பிச்சோலா பக்கத்தில் அவளோட கிங்டமாக அமைக்க ஆரம்பித்தார். ஏன்னா அதோட சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து
ஃபாரஸ்ட்டு, லேக்கு, ஆரவல்லி ஹில்லு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட், அதாவது இந்த இப்போ இருக்கிற இந்த ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ண வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே நல்லா யோசிச்சு தான் பண்ணுறாங்க. இந்த மராட்டாஸோட அட்டாக் 1716 அப்புறமா இந்த மேவார் ஸ்டேட் வந்து அதோட அழிவை நோக்கி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அப்போ இருந்த மகாராணா பீம் சிங் 1818 பிரிட்டிஷோட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி அவங்களோட பாதுகாப்போடு தான் இந்த இது வந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சோன்னே மேவார் கிங்டம் வந்து ராஜஸ்தானில் தனியாக மேவார் கிங்டம் டெமோக்ராட்டிக் இந்தியாவோட மெர்ஜ் ஆகிடுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2027 யாருன்னா இந்த விஸ்வராஜ் சிங் மேவார் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து லீகலி ரெக்கக்னைஸ்ட் ஹெட் ஆஃப் மேவார் ராயல் ஃபேமிலி. அவரை வந்து உள்ள வரத்துக்கு தடை பண்ணிட்டா யங்கர் பிரதரால், யார், அரவிந்த் சிங் மேவார். இப்போதைய அவர் ட்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணிருக்கிறது அவர் தான். இன்னும் இதே மாதிரி தான் உட்கட்சி சண்டைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. திஸ் இஸ் 2024 நவம்பர். இந்த பேலஸோட கட்டமைப்பெல்லாம் பார்த்தோன்னா நிறைய அந்த ஜிக்ஸாக் காரிடார்ஸு, அதுக்கப்புறமா வந்து சாக்ஸு, இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து எனிமியோட சர்ப்ரைஸ் அட்டாக்கால் அவங்க பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு இது பண்ணியிருக்கா. இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த இது வழியாக உள்ள அந்த லேக் பார்த்து நடந்து வந்தோம் இல்லையா, அதுதான் வந்து கேட்வே. அதாவது கேட்வே தான் இங்கே வந்து அவங்க வந்து போல்ஸ்ன்னு சொல்கிறா. அது வழியாக அதுக்கு தான் வந்து ஈஸ்டர்ன் கேட். அதான் வந்து நம்ம பேலஸ்க்கு உள்ளே வர என்ன தான் நிறைய கேட் இருந்தாலும் பேலஸ்க்கு உள்ளே வர ஃபஸ்ட்டு கேட் அதான். உள்ளேயே டோட்டலாக இந்த சிட்டி பேலஸ்குள்ளேயே அவள் ஃபுல்லாக தனித்தனியாக அழகாக பிரித்து இந்த மாதிரி பேர்லாம் நிறைய ஒவ்வொரு லேயருக்கும் வச்சுருக்கா. அமர் விலாஸ், அப்புறம் படி மஹல், பீம் விலாஸ், சின்னி சித்திரசாலா, சோட்டி சித்திரசாலிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. அப்புறம் தில்குஷா மஹல், தர்பார் ஹாலு, ஃபத்தே பிரகாஷ் பேலஸு, கிருஷ்ண விலாஸ், லக்ஷ்மி விலாஸ் சௌக்கு, மானக் மஹல், அதுக்கப்புறம் வந்து மோர் சௌக்கு, ரங் பவன். ஸோ இந்த மாதிரிலாம் சூப்பரான ஒரிஜினலாக இருக்கிற இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ராணி உட்காந்து, இது ராணியோட இது, நாங்கள் உள்ளுக்குள்ளே தான் ராணி உட்காந்து போகலாம். சைட்லலாம் அவளோட இது வந்து என்ன டிசிஷன் மேக் பண்ணுவோ தெரியல. மேலேருந்து அந்த உள்ள இன்டீரியர் அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, பார்க்கு, அந்த பேலஸு உள்ள பார்க்கு, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் தான் வருது. உள்ளே உட்காந்து பார்க்கும்போதே வெளியோட அட்மாஸ்பியர் லுக்கு, ப்ரெசன்ஸு, ஆம்பியன்ஸு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அகைன் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கா தெரியுமா, சின்ன ஒரு டஸ்ட்டு கூட கிடையாது, எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கா. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எல்லாமே ராஜா காலத்தை உடுத்தின்ற ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருக்கா. எல்லாம் ஒவ்வொன்றும் எதை பண்ணினாலும் அதை வந்து கான்சன்ட்ரேஷனோட தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதையும் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஒவ்வொரு தனித்தனி லேயர். இது வந்து ராணி அதாவது போருக்கு போகிற ராணி, அவெல்லாம் போருக்கு போகிறவாலாம் போட்டுக்கிறேன் இது போட்டுருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி கொசுவலை வச்சு வாழ்ந்துருக்கான். இது இப்போ ரீசன் இருக்கிறவா வாழ்ந்துருக்காளா, முன்னாடியே அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. டிரான்சிஸ்டர்லாம் இருக்கிறதுலாம் இந்த டிரான்சிஸ்டர் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவா தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் போட்டு இது பண்ணுறான். பட் இன்னொன்றும் நோட் பண்ணியிருக்கேன், ராஜஸ்தானில் எந்த ஒரு பேலஸ்க்கு போனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே வந்து கடவுள் நம்பிக்கை தான் பயங்கரமாக இருக்கா. எங்கேருந்து பார்க்குற இந்த அவுட்லுக் பாருங்களேன், அது பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு பேலஸோட ஓனர்ரா நம்ம அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவளோட எல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கா. எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே வாங்கி ஒவ்வொன்றும் தனித்தனியாக அனுப்பிச்சிருக்கா. போட்டு பியூட்டிஃபுல். 1983 ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்தது, ஆக்டோபஸின்ட்டு, ரோஜர் மூர் நடிச்சது. அந்த படத்தில் தான் இந்த ஹோட்டலில் தான் வந்து இந்த பேலஸை தான் வந்து ஹோட்டலாக வச்சுருக்காங்க ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு. அதேமாதிரி 1991 ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட எடுத்திருக்கா. அதுக்கும் இந்த சிட்டி பேலஸை யூஸ் பண்ணியிருக்கா. சூப்பர். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த காரிடார்ஸ் அந்த இதெல்லாம் தான்
பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ஸ்லாம் வச்சுருக்கா. பெயிண்டிங்ஸ்லாம் க்ளீனாக காட்ட முடியாதனால தான் அந்த மாதிரி அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயாச்சு. இந்த மாதிரி எல்லாம் காரிடார் அந்த மாதிரி கிளாஸ் இது வந்து சில்வர் செக்ஷன்னு சொல்கிறா. நிறைய அவள் யூஸ் பண்ண அந்த சில்வர் பாத்திரங்கள் அது எல்லாத்தையுமே இங்கே வந்து நமக்கு வந்து அதாவது நம்ம இது பார்வைக்கோசரம் எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுருக்கா. பார்க்க இந்த கண்ணாடியும் பாருங்களேன். இந்த கண்ணாடியோட க்ளீன்லினஸ் என்ன தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கி பைசா வாங்கி இது பண்ணாலும் இந்த மெயின்டைன் பண்ணணுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ரொம்பவே கஷ்டம். அவளோட சில்வர் காயின் இதெல்லாம். அண்ட் இதுதான் அவளோட சேரியட். உட்காந்துட்டு போய் இங்கே பக்கம் உட்காரத்துக்கும் அந்த பக்கம் உட்காந்துருக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து ராஜா சாப்பிட்ற தட்டுன்னு சொன்னான். சாப்பிட்ற தொட்டு அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த போர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவார், அதுக்கேற்ற மாதிரியே இங்கே இருக்குது. அகைன் மேலேருந்து ஒரு அவுட்லுக், மேலேருந்து அந்த சிட்டியை பார்க்கும்போது அந்த லுக்கே வந்து ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கீழே இருக்கிறது வந்து அந்த யானையெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் இப்போ சிற்பமாக தான் இருக்குது. முன்னாடிலாம் அந்த ரியலாக இருக்கும்போது அதோட அந்த சவுண்டும் ஆம்பியன்ஸும் செம்மையாக இருக்கும்ல. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அப்படியே அந்த பக்கமாகவே அப்படியே நினச்சி பார்க்க தோணுது. சூப்பராக தான் இருக்குது. இந்த உதய்பூர் சிட்டி பேலஸே ரொம்ப நேரம் எடுத்ததுனால இதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த ஜெகதீஷ் டெம்பிள், அந்த லேக் பிச்சோலாவில் போன போட்டிங் எல்லாமே என்னால் இங்கே வந்து ஃபுல்லாகவே போட்டு காட்ட முடியல. அதை வந்து நான் தனியாகவே உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஜெகதீஷ் டெம்பிள்லாம் அந்த அளவுக்கு சிற்ப மையம் இருக்குது. அதெல்லாம் நிஜமாகவே பார்க்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் அதெல்லாம் தனியாக காட்டுறேன். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சிட்டி பேலஸோட இந்த இதை முடிச்சுக்கலாம். ஓகே, see you next will be my last. Thank you.